ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னுடைய ஹாலிடே இங்கே எனக்கு லீவு கிடைக்கும்போ அந்த லீவு நாள் எப்படி போகும் அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து டைம் இப்போ கரெக்டாக 9:30. இங்கே 9:30 மணி ஆச்சுன்னா இப்போ தான் உறக்கமே எழும்பி. ஏன் லேட் ஆச்சு அப்படின்னா, நேற்றைக்கு தூங்குறதுக்கு லேட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் லீவு நாள்னா நான் எழும்ப லேட் ஆகும். எப்படியும் 9:30, சம்டைம் 8, 7:30, 8, 8:30, 9 மணி ஆகும். நான் ஒரு 7 மணி போல் எழும்பிட்டு திரும்பவும் படுத்தேன். இப்போ மணி 9:30 மணி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவில் லீவு நாள் எப்படி போகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ரொம்ப மொக்கையாக தான் போவோம். மொக்கை அப்படின்னா இங்கே ரூமில் தான் மட்டும்தான் இருக்கேன். ஏன்னா மற்றவங்களெல்லாம் டியூட்டி உண்டு, எனக்கு டியூட்டி கிடையாது இன்னைக்கு. அதனால கொஞ்சம் மொக்கையாக தான் போவோம். அவங்க 4 பேருமே டியூட்டி போயாச்சு, நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன். இப்போ இன்னைக்கு வந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ரொம்ப நாளாகவே பீச்சுக்கு போனோம்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்கிட்ட அவனாவே நேற்றைக்கு நைட்டு என்கிட்ட வந்து, முகேஷ் நம்ம 2 பேரும் நாளைக்கு 3 மணிக்கு இன்னைக்கு 3 மணிக்கு பீச்சுக்கு போனோம் அப்படின்னு சொன்னேன். நானும் சொன்னேன், நீ இப்படிதான் எல்லா நாளுமே சொல்லுவேன், ஒரு நாளுமே கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்னு. இல்லை, இன்னைக்கு கண்டிப்பா நான் அவனை கூட்டிட்டு போவேன்னு சொல்லி வச்சிருக்கேன் 3 மணிக்கு பிறகு. ஸோ அது கன்ஃபார்மானு தெரியாது. அது கன்ஃபார்ம்னா 3 மணிக்கு ஒரு பீச்சுக்கு போறது இருக்கும். அது கன்ஃபார்ம் இல்லை அப்படின்னா ஃபுல்லா இங்கே தான், இன்னைக்கு இந்த பெட்டில் தான் எனக்கு ஓடும். அடுத்தது காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆச்சு. இப்போ நான் சாப்பிடல, ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட மாட்டேன் அவ்வளவு. காலையில என்னைக்காக தான் சாப்பிடுது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கூட ரூமில் உள்ள அண்ணன் இருந்தாருன்னா அவரை கூட போய் சாப்பிடுவேன். யாருமே இல்லைன்னா போக மாட்டேன், தனியாக போக மாட்டேன். அதே மாதிரி டியூட்டி உள்ளனாலும் நான் காலையில் போக மாட்டேன். ஸோ இன்னைக்கு இந்த ஃபுல் டே எப்படி போகுதுன்னு நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. அங்கே இப்போ காலையில் டைம் ஆச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரஷ் பண்ண போயிடலாம். ப்ரஷ் பண்ணியாச்சு. இனி வந்து என்னன்னா தண்ணி குடிக்கணும். ஸோ டெய்லியும் காலையில் நான் வந்து தண்ணி குடிப்பேன். ஒரு பாட்டில் தண்ணி, இதுதான் அந்த பாட்டில். கிட்டத்தட்ட எவ்வளோ லிட்டர்னா 500 மில்லி, 1/2 லிட்டர் தண்ணி. காலையில் எழும்பின உடனே இந்த பாட்டில் ஃபுல்லாக குடிப்பேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிப்பேன். ஏன்னா இங்கே சூடு பார்த்தீங்களா, அந்த கிளைமேட் நமக்கு வந்து செட் ஆகணும்னா தண்ணி நிறைய குடிக்கணும்னு சொன்னாங்க. இல்லை நான் வந்து கல்லடப்பு வருமா அப்படின்னு என்னன்னு தெரியல. நம்ம சொல்லுவோம் இல்லை, நம்ம தண்ணி நிறைய குடிக்கணும், அப்புறம் வந்து ஒன்றுக்கு எல்லாம் போகணும், இல்லைன்னா வந்து கிட்னியில் கல் வரும் ஒன்று, அதெல்லாம் அவங்க கல்லடப்புன்னு சொல்லியாங்க. ஸோ தண்ணி குடிக்கணும். தண்ணி வந்து எங்களுக்கு ரூம்லேயே வரும். நான் இருக்குல்ல 2 days 1 டைம் வந்து ஒரு பாட்டில், இந்த மாதிரி ஒரு கேன் தண்ணி வந்து கொண்டு வந்து போடுவாங்க. கிளாஸ் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு பாட்டில் உண்டு. அந்த பாட்டிலில் தான் எல்லாருமே தண்ணி எடுத்து குடிப்பாங்க. ஸோ இதை நான் வந்த புதுசில் அந்த அண்ணன் எனக்கு அந்த பாட்டில் இதில் தண்ணி பிடிச்சி குடிக்கணும். நான் டெய்லியும் காலையில் குடிப்பேன், பின்ன வேலைக்கு போனால் அங்கண்டு குடிப்பேன். அடுத்தது வந்து நைட்டு வந்து சாப்பிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிப்பேன். ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து வச்சிருப்பேன். திடீர்னு முழிப்பு வந்து தண்ணி குடிப்பேன். ஃபுல்லாக தண்ணி தான். தண்ணி குடிக்கணும், ஏன்னா அந்த கிளைமேட் சூட்டுக்கு நம்ம தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சாச்சு. அடுத்தது வந்து இனி என்னது, ஒரு வேலையுமே இல்லை, சும்மா தான் இருக்கும். ஏன்னா பெட்டில் சும்மா கடந்து உறங்கணும், செல்லு நோட்டனா தான் நடக்கும். ஆக்சுவலாக இந்த டிஷர்ட் வந்து நீங்கள் பார்க்கும்போது புதுசாக இருக்கும். நான் இந்த மாதிரி டிஷர்ட் எல்லாம் போட மாட்டேன். பார்க்கும்போது புதுசாக இருக்கும், ஆனால் நல்லா செட் ஆச்சு இந்த டிஷர்ட் எனக்கு. இந்த டிஷர்ட் ஒரு பெரிய கதை, அதை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து வெளியில் சொல்லக்கூடாத ரகசியங்கள், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நல்லா இருக்கு. நிறைய எனக்கு நல்லா சாஃப்டா, இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சூப்பராக நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு. இப்போ கரெக்டாக டைம் வந்து 10:22 ஆச்சு. சும்மா இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். வெளியில் போகலான்னு பார்த்தா வெளியிலையும் யாருமே இல்லை. வெளியிலையும் போனால் சும்மா தான் இருக்கணும். வெளியில் கொஞ்சம் வெயில். ட்ரெஸ் வந்திருக்கு, ட்ரெஸ் எடுத்து உள்ள கொண்டு போவோம்.
இந்த ட்ரெஸ் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எங்களுக்கு ட்ரெஸ் வந்து இங்கே நாங்கள் வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணதுக்கு தனியாக ஆள் உண்டு, அவங்க வாஷ் பண்ணி தருவாங்க. நம்ம வந்து ட்ரெஸ்ஸை கலத்தி ஒரு கவர் கூட உள்ள வச்சு வெளியில் வச்சோம். அவங்க இன்னைக்கு கொண்டு போனாங்கன்னா ஒரு நாள் தாண்டி நமக்கு வாஷ் பண்ணி அதை வந்து அயன் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. ஸோ எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸும் வந்துருக்குறோம். எல்லாருக்கும் ட்ரெஸ் தான். எனக்கு ட்ரெஸ்ஸை மட்டும் தனியாக எடுத்துட்டு மீதியை அவங்க இடத்துல வைப்போம். எனக்கு ட்ரெஸ்ஸை இந்த பீரோல தான் வைப்பேன். ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒவ்வொரு பீரோ உண்டு. இது வந்து எனக்கு கூட உள்ள அண்ணனுக்கு பீரோ, இது எனக்கு பீரோ, இது அப்புறமா இன்னொருத்தனுக்கு பீரோ, அப்புறம் ஆப்போசிட்ல இந்த பக்கமும் 4 பீரோ இருக்கும். சிலவங்க 2 யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து 1 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வந்தது 2. பாத்தீங்கன்னா இந்த ஒரு பீரோக்குள்ளாடி எல்லாமே இருக்கு. என்னுடைய பீரோ டூர். ஸோ பீரோக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களை அப்டேட் பண்ணி ரூம் டூர் பார்த்துருப்பீங்க, பாத்ரூம் டூர் பார்த்துருப்பீங்க. நான் பீரோ டூர் காட்ட போகிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 12:30 மணி ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு வீடியோ ஷூட் பண்ணேன். இன்னைக்கு சாயங்காலம் போடுறதுக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணேன். உள்ளே இருந்து தான் ஷூட் பண்ணேன். ரூமுக்குள்ளே தான் இருந்தேன், வெளியில் ஒன்றும் போகல. உள்ளே இருந்து ஷூட் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. நல்ல கிளாரிட்டியாக அப்படின்னா ஒரு நல்ல அமைதியாக இருக்குது. வெளியில் போனால் நமக்கு இந்த ஃபேக்ட்ரி சவுண்டு, காற்றடிச்ச சவுண்டு கேட்கும். நான் எங்கே இருந்து எடுத்தேன்னா, நான் அந்த பின்னாடி ஒரு கட்டில் கிடக்கல, அதை நீக்கி போட்டு தான் எடுத்தேன். ஸோ அதை எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணும்போது 1:30 மணிக்கூர் ஆச்சு. அதாவது நம்ம 1:30 மணிக்கு 2 மணிக்கூர் 10:30க்கு தொடங்கினேன். மணி இப்போ 12:30 ஆச்சு. ஸோ நம்ம சொல்லுவோம், ஒரு வீடியோ எடிட் பண்ணி அதுக்கு கண்டென்ட்டை ரெடி பண்ணி அதை பேசி அதை எடிட் பண்ணி அதை அப்லோடு பண்ணதுக்கு 2 மணிக்கூர் கிட்ட ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மேலே கழுவியாச்சு, வீடியோ அப்லோட் பண்ணிட்டு மேலே கழுவியாச்சு. இனி வந்து சாப்பிட போகிறேன். மணி 12:30 ஆச்சு. காலையில் ஒன்றும் சாப்பிடலையா, சாப்பிட போகிறேன். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமை சாப்பாடு மத்தியானங்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சிக்கன் ஃப்ரை இருக்கும், அப்புறம் வந்து மோர் கறி, மோர் தயிர் எல்லாம் போட்டு சூப்பராக ஒரு கறி இருக்கும். அது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது வந்து இன்றைக்கி நான் வந்து சாப்பிட போகிறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட். அதான் நான் காலையில் ஒன்றுமே சாப்பிடலை இன்னைக்கு. இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன். சாப்பிட கிளம்பியாச்சு. எனக்கு பாத்திரம், ஒரு கிளாஸ், அதுக்கப்புறமா ஒரு பாட்டில். இந்த பாட்டில் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டில் கறி வாங்கி வைக்க. ஆக்சுவலா என்னன்னா, இந்த கறி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாயங்காலம் நைட் உள்ள சாப்பாடுக்கு கறி வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது இன்னைக்கு. ஸோ அதனால எங்களுக்கு மெனு உண்டு. திங்கக்கிழமை இந்த சாப்பாடு, செவ்வாய்க்கிழமை சாப்பாடுனா, அப்போ செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் நைட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. அப்போ அதனால என்ன பண்ணுவேன்னா, இந்த பாட்டிலில் எனக்கும் அந்த அண்ணனுக்கு மட்டும் சேர்த்து இதில் வந்து மோர், அந்த கறியை வந்து வாங்கி வைக்க போகிறேன். அப்போ நமக்கு நைட்டு சாப்பிடறதுக்கு யூஸ் ஆகும். அதனால வாங்கி வைக்க போகிறேன். நேற்று இந்த பாட்டில் ரெடி பண்ணேன். அடுத்து வந்து வியாழக்கிழமையும் நல்லா இருக்கும். நைட்டு வியாழக்கிழமை வந்து சாம்பார்லாம் இருக்கும். சாம்பார், சிக்கன் ஃப்ரை எல்லாம் இருக்கும், சூப்பராக இருக்கும். செவ்வாய்க்கிழமை உச்சைக்கு நல்லா இருக்கும். புதன்கிழமை நைட்டு நல்லா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும், ஓரளவுக்கு அப்படி இருக்கும். சரி, இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன். ஸோ சாப்பிட்டு வந்தாச்சு. சூப்பர் சாப்பாடு. நான் சொன்ன மாதிரி மோர் குழம்பு, அதுவும் அதில் வந்து இந்த பக்கோடா உண்டு தெரியுமா, பக்கோடா மோர் குழம்பு, அது மாதிரி பக்கோடா போட்டிருந்து. போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து இந்த இது பூசணிக்காய் போட்டிருந்து, அதாவது சிக்கன் ஃப்ரை. அப்புறம் வந்து இந்த பாயசம், ரவை பாயசம் இருந்து சூப்பர் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கறி, இது வந்து நைட்டு சாப்பிடுங்க இந்த மோர் குழம்பு. ஸோ இதுக்கு உள்ளாடி வந்து இந்த இதெல்லாம் போட்டிருந்து, என்னது இந்த அந்த பக்கோடா எல்லாம் போட்டு, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு சூப்பர் டேஸ்ட். நல்ல புளிப்பாட்டு சாப்பிட நல்லா இருந்து. நம்ம ஊரில் சாப்பிடுவோம் தெரியுமா, அந்த மோர் எல்லாம் வீட்டு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஆக்சுவலாக அங்கே ஒரு மலையாளி அவர் நின்னாரு. நான் அப்போ அவர்கிட்ட போய் கேட்டேன், அண்ணா ஏற்கனவே நான் ஒரு நாள் போய் கேட்டிருந்தேன், கறி இருந்தால் தருவியல். அப்போ சொன்னாரு, உனக்கு தேவைன்னா நீ வந்து மத்தியானம் சாப்பிட வரும்போது ஒரு பாத்திரம் கொண்டு வந்து எடுத்து வச்சுட்டு நைட்டு சாப்பிடுன்னு சொன்னார். அப்போ நேற்றைய பாட்டில் கிடச்சி. அப்போ இன்னைக்கு போகும்போது அவர் நின்னாரு. நான் அப்போ கேட்டேன், ஒரு தேவை கேட்டுன்னு சொன்னாரு. நான் இப்போ ஒரு பாட்டில் நிறைய எடுத்து, எப்படி இதெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம், கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:15 ஆச்சு. இனி லீவை என்ஜாய் பண்ண போகிறேன், தூங்க போகிறேன். என்ன அப்படின்னா, கண்டிப்பாக லீவு நாள் ஒரு லீவு கிடச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அதில் தூங்கணும். அப்போ தான் அந்த லீவு நமக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். அதனால நான் தூங்க போகிறேன். எப்போ எழும்புவேன்னு தெரியல. இப்போ நான் கட்டில் படுப்பேன். எப்போ எழும்பியனோ நான் அப்போ உங்களை வந்து மீட் பண்ணி
பாய். டைம் இப்போ கரெக்டா 3:30 மணி ஆச்சு. நான் இப்பதான் உறக்க எழும்பினேன். இப்போ அடுத்து என்ன பிளான் பாத்தீங்கன்னா, பீச்சுக்கு போறேன். என்னோட கூட்டுக்காரன் வந்து எழுப்பி பீச்சுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ நான் அவன் மட்டும் பீச்சுக்கு போறோம். பீச் இங்க பக்கத்துல தான் இருக்கு. பீச்சுக்கு போயிட்டு வந்து மீட் பண்றேன். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 8 மணி ஆச்சு. அப்படியே வந்து படுத்துருக்கேன். இனி வந்து அந்த அண்ணன் ஒரு 8:30 மணிக்கு வருவார். வந்த உடனே நாங்கள் சாப்பிட போவோம். சாப்பிட்டுட்டு வந்து தூங்குவேன். நாளைக்கு டியூட்டி உண்டு. ஸோ அதனால இன்னைக்கு சீக்கிரமாக தூங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 10 மணி கழிஞ்சு. ஸோ நான் தூங்க போகிறேன். நாளைக்கு வந்து டியூட்டி உண்டு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே வந்து சூப்பராக போச்சு. உண்மையாகவே நான் ஆக்சுவலாக லீவுனால பீச்சுக்கு எதுவுமே போக மாட்டேன். இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வந்து பீச்சுக்கு விட்டு போய் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப நல்லா இருந்து. ஸோ அந்த பீச்சுக்கு போன வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நான் தூங்க போகிறேன். என்னுடைய டே இப்படி தான் போகும். ஸோ பீச்சுக்கு போனதுனால ஒரு 4 hours அப்படியே போச்சு. இல்லைன்னா அந்த 4 hours-ம் ரூமில் தான் இருந்து உறங்கிட்டோ மொபைல் பார்த்துட்டோ இருந்திருப்பேன். நல்லா இருந்து இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருந்து. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தூங்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லையும் நம்ம என்னுடைய வீடியோஸ் எல்லாம் வரும். நீங்கள் அதையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். இந்த வீடியோவோட கிளம்புறேன். நாளைக்கு மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.